ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் ரெடியா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்றைக்கி நாம் 6வது மாடியிலேருந்து பாராசூட்டில் குதித்த ஒரு சிறுவனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பாட்டியாலா, இது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஊர். காரின மக்கள் தான் அங்கே வசிக்கிறாங்க. அவங்களில் திண்டுமோன் அப்படிங்கிற ஒரு சிறு வியாபாரி இருந்தார். அவரோட மகன்தான் ராகேஷ். சிந்து சமவெளியோட பிரதான மையங்களில் ஒன்றா விளங்கின பாட்டியாலாவில் இருந்த அருங்காட்சியகத்துக்கு பக்கத்தில் தான் அவங்க வீடு. அருங்காட்சியகத்துக்கு வருகை புரிகிறவங்களுக்கு அங்கே இருக்கிற காட்சி பொருட்களை எளிமையாக விலக்கி அசத்துகிறவனாக இருந்தான் அந்த சுட்டி பையன். அப்போ அவனுக்கு வயசு 5. ஒரு முறை அந்த அருங்காட்சியகத்தில் சிறுவர் சிறுமியர்களுக்கான ஓவிய போட்டி நடந்துச்சு. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஏராளமான சீக்கிய இளைஞர்கள் இந்திய இராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்கலேருந்து ஒரு உயர் அதிகாரி இந்த போட்டிக்கு பரிசு கொடுக்க வந்திருந்தார். ராகேஷ் வரைஞ்சிருந்த ஓவியத்தை பார்த்து அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு விமானம் வானத்தில் பறக்கிற மாதிரி வரைஞ்சிருந்தான். இது என்ன எல்லாரும் செய்கிறது தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் விமானம் ஓட்டும் பைலட்டையும் வரைஞ்சி தன்னோட பேரை எழுதி வச்சிருந்தா ராகேஷ். அதுதான் அந்த இராணுவ அதிகாரியை ரொம்ப கவர்ந்தது. அவன் பரிசு வாங்கின அன்னைக்கு நான் வானில் பறப்பேன் அப்படிங்கிற தன்னுடைய தீர்மானமான கனவை அவங்க அம்மாட்ட முன்மொழிஞ்சான் ராகேஷ். கொஞ்ச நாளில் அவனோட அப்பா வியாபாரத்தை பாட்டியாலாவிலேருந்து ஹைதராபாத்துக்கு மாற்றினார். குடும்பத்தையும் அங்கே அழைச்சிட்டு போய் நிரந்தரமாக குடி வச்சார். அங்கே இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கிராமர் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளியில் ராகேஷை சேர்த்தாங்க. அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பள்ளி. இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்பட்ட சரோஜினி நாயுடு படித்த பள்ளி அதுதான். அபீட் சாலையில் இருந்த அந்த பள்ளிக்கு பக்கத்தில் வீடு கிடைக்காததுனால ராகேஷ் பல வீதிகள் கடந்து நடந்தே பள்ளிக்கு போவான். ஹைதராபாத் விமான நிலையம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிக்கு வந்து சேர்றதுக்குள்ளே 3 விமானங்கள் கிளம்பும். 2 தரையிறங்கும். அவற்றினுடைய நேரத்தை மிக துல்லியமாக அறிஞ்சு வச்சுருந்தான் ராகேஷ். இன்னைக்கு இந்த விமானம் 10 நிமிஷம் லேட்டு, இது இறங்க திணறுது, அது மாதிரியான தகவல்களை தன்னுடைய நண்பர்களோட பகிர்ந்தான் ராகேஷ். எங்கே சுற்றுலா போகலாம் அப்படின்னு ஒரு வகுப்பில் ஆசிரியர் கேட்டப்ப விமான நிலையம் அப்படின்னு முழு வகுப்புமே சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரையும் தயார்படுத்தி வச்சுருந்தா ராகேஷ். அப்போ அவன் படித்தது 3வது தான். செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, சிறந்த தலைமை பண்பு உடைய மாணவர்களை தேர்ந்தெடுத்து பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு குழுவாக்கி பிற மாணவர்களுடைய ஒழுக்கத்தை ஒழுங்கு செய்யும் அமைப்பு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு ஹானர் டியூட்டின்னு பேர். நம்ம ராகேஷ் பள்ளியினுடைய தலைமை பர்ஃபெக்டாக தேர்வானா. அதுக்கு யாராலும் செய்ய முடியாத ஒன்றை அவன் செஞ்சு காட்டினான். ஒரு அறிவியல் கண்காட்சி நடந்தப்போ பள்ளி கட்டிடத்தோட 6வது மாடியிலிருந்து பாராசூட்டில் குதிச்சு காட்டி வானில் பறக்கக்கூடிய தன்னுடைய கனவுக்கு வடிவம் கொடுத்தான். பின் நாட்களில் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரராக விண்ணில் பறந்து சோவியத் விண்கலத்தில் புவியை வலம் வந்து நமது நாட்டின் புகழை உலக அளவில் உயர்த்திய ஸ்குவாட்ரன் லீடர் ராகேஷ் சர்மாவாக உயர்ந்தான் அந்த சுட்டி நாயகன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.